வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மறுபடியும் நியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய நல்ல ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷன். இல்லை நானே உள்ளே வரும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருந்தா என்னடா, நான் ஏன் அப்படி இருக்கேன்? ஏன்னா கொசு கடிக்குது, அதெல்லாம் இன்னும் மாறலையே. போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. எப்பயும் மாதிரி பிஎஸ்என்எல் தான். இப்போ நார்த்தில் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னு அவங்க வந்து 5G NSA டெஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது நான் ஸ்டாண்டலோன்னு இதை பற்றி நம்ம போன வாரமே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி பிஎஸ்என்எல் 5G டெஸ்ட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இந்த டெஸ்ட்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு சில ட்வீட்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, நல்ல ஸ்பீட் 1 Gbps. வோடாஃபோனே 5G டெஸ்ட் பார்த்துருக்கியா? வோடாஃபோன் 5G டெஸ்ட் ட்வீட்லாம் பார்த்தியா? அவங்களும் 5G வந்துட்டாங்களா? அவங்களாம் 5G டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் பண்ணுறாங்க, மாதம் நடக்கா. அந்த டெஸ்ட்டோட ஸ்பீட் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது அவங்களும் 1 GB 1.5 GB எல்லாரும். ஏன்னா ஏர்டெல்லும் சரி ஜியோவும் சரி அவங்களும் டெஸ்ட் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட்லாம் எப்படி இருந்தது? இப்படி தான் இருந்தது. அதுதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. எனக்கு ஜியோவில் ஃபஸ்ட் டைம் 5G வரும்போது நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன். அப்போ பார்த்தா ஒரு 500 Mbps ஸ்பீடு அப்படி இப்படின்னு வந்துச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த 5Gங்கிறது ஒரு சிம்பிளாக இருக்கே தவிர அதோட யூஸ் சுத்தமாக இல்லை. அது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று சொல்லுவாங்க. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஆன் சாக்குப்பை. அதே மாதிரி இப்போ நம்ம 5Gல தான் அன்லிமிட்டட் இருக்குன்ட்டு நம்ம நம்பி 5Gல வச்சிடுறோம். ஆமாம். ஆனால் அது எப்போ 4Gக்கு மாறுதோ நம்ம டேட்டா பிச்சுக்கிட்டு போயிடுது. அது இப்போ ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா, நான் வந்து 350 ரூபா பர் மந்த் பிளானில் இருக்கேன், 2 GB பர் டே அன்லிமிட்டட் 5G அதில் தான் இருக்கேன். எனக்கு ஆனால் 5G அன்லிமிட்டட்னு சொன்னாலும் 2 GB தான் ஃபஸ்ட்டு காலி ஆகுது, ஏன்னே புரியலன்னு புலம்பியிருந்தாரு. அது ஏன்னா இந்த ஸ்விட்சிங் பிட்வீன் நெட்ஒர்க் தான். 5Gல இருக்கிறது 4Gக்கு போகும், 4Gக்கு போகும்போது நமக்கு டேட்டா கன்சியூம் ஆகும், திரும்ப 4Gலேருந்து 5G வரும். அந்த டைம் நமக்கு ஃப்ரீ டேட்டாவை மாறும். ஒரு 5 நிமிஷம் வந்து 5Gல இருக்குமா, மிச்சம் 20 நிமிஷம் 4Gல இருக்கும். ஆமாம், நமக்கு அதே முடிச்சிடும். நியூ நெக் பேண்ட். ஆமாம், கெட் நியூ நெக் பேண்ட் பற்றி நான் சொல்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து நாங்கள் கூப்பன் கீழே மென்ஷன் பண்ணிடுறோம் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில். அந்த கூப்பன் நீங்கள் போட்டிங்கன்னா ஆக்சுவலாக இப்போ 1200 உங்கள் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த கூப்பனை நீங்கள் போட்டிங்கன்னா 550 மைனஸ் ஆகும். ஸோ 650 கிடைக்கும் கெட் நியூ. சரியா? வாரண்ட்டி வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி 1 இயர் 2 இயர்ஸ் கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்கன்னா 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் 1 இயர் சர்வீஸ் வாரண்டின்னு கொடுத்துருந்தாங்க. பட் அதுவே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது, முடியல. அதான் யதார்த்தமான ஃபேக்ட். ஏன்னா நிறைய இடத்துல என்ன இருந்ததுன்னா, ஐசி லெவலில் அடி வாங்கிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்னும் ஐசி மாற்றி கொடுக்க முடியுமா என்ன? ஏதோ சாலரிங் விட்டுச்சுன்னா சாலரிங் கொடுக்க ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த லெவல் ஆஃப் ரிப்பேர் தான் பண்ண முடியும். வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 months வாரண்ட்டி, அவ்வளோதான். 3 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்போ 650க்கு விற்பாங்க, 3 months ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. அண்ட் கெட் நியூ பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருப்போம். எப்படி தான் திரும்ப இப்போ ஒரு தடவை போட போகிறோம். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம SRK எழுது தான். ஸோ இது நாங்கள் எப்படி திரும்ப பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ராடக்ட். வீடியோ பார்த்துட்டே கூட நீங்கள் வாங்கலாம். ஆமாம், செக் பண்ணிக்கோங்க. 650க்கு கெட் நியூ. எனக்கு இதில் பிடிச்சது என்ன, ஆப்டெக்ஸ் இருக்குது. அதுதான் ஆப்டெக்ஸ் அண்ட் கால்க்கு வந்து CVC இருக்கும், கிளியர் வாய்ஸ் கால் கால்ஸ். ஸோ நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட்டு. ஆமாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அமேசான் ஃப்ளிப்கார்ட் சேல் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் மட ஓடுது. ஆமாம், ஏங்க இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குல்ல, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு டியூஸ்டே ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்புறம் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டே. ப்ரீ இண்டிபெண்டன்ஸா? ஆமாம், இல்லைடா, இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சே எங்களுக்கு சேல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சேல். அது காலத்துக்கும் நீங்கள் சேல் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்ன ஏமாத்தாம பண்ணுங்க, அவ்வளோதான். ஆனால் வெயிட் பண்ணி எனக்கு என்ன அக்டோபரில் வர ஒரு சேல் வந்து ஒரு வேலிடாக தோணுது. மற்றபடி நடுவில் வந்து போகிறதெல்லாம் அந்த அளவுக்கு. எப்பயுமே அக்டோபர் அந்த டைமில் தான் சேல் செம்மையாக இருக்கும். ஸோ டீல் போயிட்டு இருக்கு, கேர்ஃபுல்லாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் வேற ஒரு சிலர் கேட்டாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் டீல் போகுது இல்லை, இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒன்று இருக்கு, அந்த கருமத்தை அவாய்ட் பண்ண முடியாதாண்ணா அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல ஃப்ளிப்கார்ட் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். எப்படி சிம்பிள்ல, நல்ல சொல்யூஷன் தான். ஆமாம், இந்த மாதிரி நிறைய நல்ல சொல்யூஷன்ஸ்லாம் தோணும். அப்போல்லாம் அவங்க கேட்பாங்க, எப்படின்னு இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, இவனால தான் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஆப்பிள் A18 ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஆப்பிளுக்கு எவ்வளோ இருக்கு? சிங்கிள் கோர் ஸ்கோர் ஆப்பிள் மாஸ் பண்ணிடுறான்டா எப்பயுமே. மல்டி கோரில் கூட பார்த்தீங்கன்னா Gen 4 இல்லை மல்டி கோரில் கூட பார்த்தீங்கன்னா Gen 4 கிட்ட வந்துடும்ன்றேன். இப்போ சிங்கிள் கோரில் பாரு 500 பாயிண்ட் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் மல்டி கோரில் பார்த்தோன்னா இது பாரு 88ன்னு வச்சுக்க, இவன் பாரு 29 தான், 93 தானே, 500 தான் இங்கே டிஃப்ரென்ஸு. ஆனால் சிங்கிள் கோர்லேயே 500ங்கிறது பெரிய ஸ்கோரில் 500 700 கிட்ட போகுது. சரி 600 வச்சுப்போம். ஆமாம், 700 போகுது. ஸோ சிங்கிள் கோரில் அடிக்கிறது தான் பெரிய விஷயம். ஆப்பிள் வந்து எப்பயுமே அவங்களோட ப்ரைம் கோர் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஆப்பிளுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் நம்ம சிட்டி பையன் தான், டிமென்சிட்டி. ஆமாம், அவங்க வந்துட்டு இருக்காங்க வெறித்தனமாக ஏதோ ஒரு ஸ்கோரோட வரானுங்க. நான் தான் சொல்லிட்டேனே, அந்த சிப்பை வாங்குற 2 ஃபோனு, ஒன்று விவோவாக இருக்கும், இன்னொன்று என்னன்னு தெரியல. இன்னொன்று விவோ தான். இப்போ தான் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, FE எல்லாம் போட்டு போட்டு எழுந்திட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், 24 FEயும் வந்துக்கிட்டே இருக்குது. 24 FE என்ன ப்ராசர்? 2400 தானே? 2400 E இழிச்சா வாங்கலாம் வாங்கினா E தான். அதான் அப்படிதான் FE. S24 FEல சேம் S23 மாதிரி தான் பெசல். அதே ஆமாம், அப்படி தான் இருக்குது.
S23 S23 மாதிரியா? S23ங்க. FE கிடையாதுல்ல? FE மாதிரி இல்லை, S23 மாதிரி. இது S23 FE மாதிரி பெசல் வச்சா கூட பெசல் வந்து pixel 8 வச்சு 1.99 mm அந்த மாதிரி போட்டு. அதான் S23 சிமிலர் டு அதான் 2 mm. இல்ல ட்ரிபிள் டிஸ்ப்ளே ஃபோன் அப்படிட்டு. பாத்தியாடா இது? ஃபோல்டபிள் டிவைஸ். ட்ரிபிள் டிஸ்ப்ளே ஃபோன். ஆமா, ட்ரிபிள் ஃபோல்டபிள். இல்ல ஆல்ரெடி MI ல இருக்கு தெரியும்ல, அந்த மிக்ஸா. அப்புறம் ஓப்போல ஆமா மிக்ஸ்ல இருக்கு. MI ல ஃபுல் 360 ஒன்னு இருக்கும், டிஸ்ப்ளே இருக்கும், கேமராக்கு மட்டும் ஸ்ட்ரிப் மாதிரி போகும். ஆமா, ஒரு இது மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லா. அது வந்து அதெல்லாம் கான்செப்ட்ஸ். நிஜத்துல அதை கொடுத்திருந்தா நேரம் ஊருக்குள்ள இல்லாத பிரச்சனை அம்புட்டு அந்த கம்பெனிக்கு வந்திருக்கும். ஆமா, கையில எடுத்தாலே டச் ஆயிட்டே இருக்கும். கையில அதுக்கெல்லாம் டிசேபிள் பண்ண முடியும். அந்த டச் வந்து அந்த பர்టిక్యులர் ஏரியாஸ்ல எல்லாம் டிசேபிள் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த கேம் ஆடும்போது சைடுல எல்லாம் டச் இம்ப்ரூவ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும்ல, சைடுல மிஸ் டச் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த ஃபோன்ல கொண்டு வந்திருந்தா என்ன இருக்கும்னா, நம்ம ஆளுங்க ஏதாவது வித்தியாசமா எல்லாம் ட்ரை பண்ணி நேரம் அது பெரிய பிரச்சனையாகி கம்பெனி மூட வேண்டியதான். எல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு தெரியும்ல, அந்த ரோலபிள் டிஸ்பிளேஸ்லாம் கூட வந்துச்சுடா. ஆக்சுவலா அழுத்தினா அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகும். ஆமா, திரும்ப அப்படியே உள்ள ஓப்போலையா? நிறைய பேர் பண்ணாங்க. ஓப்போ, எம்ஐல கூட பார்த்தேன், டெக்னோல கூட பார்த்தேன், என்னென்னமோ எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. அந்த செஸ்ல எல்லாம் ஷோகேஸ் பண்ணுவாங்க. WWDC எப்படி ஆப்பிளுக்கு ஒரு பெரிய இதுவோ, அதனால MWC அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பார்சிலோனால அங்கெல்லாம் பார்க்கலாம், யூரோப்பில் பார்க்கலாம். நிறைய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ். நாங்கள் எப்படி அட்வான்ஸ் ஆயிருக்கும் பாருங்க. ஆனால் இதில் வருத்தமான ஒரு விஷயம் சொல்கிறேன். HMD நோக்கியா இருக்கு ஞாபகம் இருக்கு, ஆண்ட்ராய்டோட ஃபர்ஸ்ட்ல அந்த 6.1 பிளாஸ் 6 அதெல்லாம். அந்த டைம்ல நோக்கியாவும் பார்த்தோன்னா அதாவது ஃபோல்டபுள். ஓகே, பார்த்துருக்கேன். ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் முன்னாடியே பார்த்தோன்னா விண்டோஸ் ஃபோன்லாம் இருந்ததுல்ல. விண்டோஸ் ஃபோன் இருக்கும்போதே வந்து ஃபிளெக்சிபிள் ஃபோல்டபுள் ரவுண்ட் டிஸ்பிளேலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நோக்கியாவும் ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, அதோட லைஃப் பப்ளிக் கையில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்குங்கிறது தான் அவங்களுக்குலாம் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால நிறைய விஷயங்களை ஸ்கிராப் பண்ணிடுவாங்க. வேணாம் ஓகே இல்லை, கான்செப்டாகவே வச்சுப்பாங்க. ஆமாம், கான்செப்ட். இதுக்கேற்ற மாதிரி மக்கள் டெவலப் ஆட்டும் கொடுக்கலாம். அதெல்லாம் டெவலப் ஆக மாட்டாங்க. இப்போ ரிங்குக்கு போயிட்டாங்க எல்லாரும். ஓகே, அடுத்து ரிங்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து 300 வாட் பத்தலை, சார்ஜிங் பத்தலைங்க, பத்தலை. எதில் வரப்போதான் ரியல்மி நியோ GT Neo 7ல் மேபி ஃபஸ்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, 300 வாட்டு தானாங்க. நான் கூட 3000 வாட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் 0 to 100 வந்து வித்தின் 5 minutes தான். அவ்வளோதான். ஃபோன் அப்போ சுடுமாடா? சுடலாம், சுடாது. ஃபோனே இருக்காது. ஃபோனே இருக்காது. ஓகே, இந்த டைம் பாம்பு மாதிரி நம்ம ஆட்டம் பாம்பு வச்சுட்டு கொளுத்துட்டு ஓடிடும்ல, அந்த மாதிரி சார்ஜ் போட்டு ஓடிடணும். போயிட்டு அப்படியே பல் விளக்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான், 10%லேருந்து 100%. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 60-80 அதுவே பெட்டர், அதிகம் தான். ஆனால் அது ஓகே. 120 இப்போ அடாப்ட் ஆயிடுச்சு. என்ன கேட்டால் எல்லாரும் 120க்கு வந்துட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் 120 இருக்கு. அது ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது போதும். இனிமேல் எங்கே திரும்ப இம்ப்ரூவ் பண்ணணும்? இப்போ லித்தியம் கார்பன் பேட்டரிலாம் போயிட்டு இருக்காங்க பார்த்தியா? ஆமாம், இந்த டெஸ்ட்ல இது இருக்குது அப்படின்னு. அதுதான் ஃபோன்லேயே இருக்கே. இப்போ நம்ம ஹானர் ஃபோனில் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இனிமேல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதை விட்டுட்டு இன்னும் 200 வாட்டு போகிறது, 300 வாட்டு போகிறது, அப்புறம் 3000 வாட்டு போகிறது, அப்புறம் கரண்ட். அப்போ வேறு கரண்ட் போச்சுன்னா, பக்கத்து வீட்டில் கரண்ட் இருந்ததுன்னா கூட இந்த சார்ஜர் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் போட்டு அதுலேருந்து ஒரு கேபிள் எடுத்தோன்னா அவங்க வீட்டுக்கே பவர் வரும். வீட்டுக்கே கரண்ட் வந்துடும். அப்படிப்பட்ட சார்ஜர்லாம் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? இல்லை, அதை ப்ராப்பராக எல்லாம் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுவும் இல்லை. ஏன்னா இப்போ 120 சார்ஜ் போட்டால் எல்லா ஃபோனுமே ஹீட் தான் ஆகுது. ஒரு லெவலுக்கு ஹீட் ஆகுது. அவங்களே அதனால தான் என்ன பண்ணுவாங்க, எம்ஐலாம் விவரமாக என்ன பண்ணுவான், பூஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி வச்சிருப்பான். நமக்கு வேணும்னா பண்ணிக்கோ, அதில் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னு. அதுவே திரும்ப என்ன பண்ண தெரியுமா, எனேபிள் பண்ணாலும் நீ பூஸ்ட் எனேபிள் பண்ணியிருக்க, ஃபோன் சுடும் பரவாயில்லையா அப்படின்னும். யாரா நீ அப்படின்னு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஃபோன் செமையாக சுடும். ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு ஹீட் ஆகாமல் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஒர்க் பண்ணணும். ஹீட் ஆகாமல் பண்ணிட்டு அந்த 120 நாங்கள் ப்ராப்பராக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டு 300 அடுத்து 450 வந்துடும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள. இல்லை, ஆல்ரெடி அதெல்லாம் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. டெஸ்டிங்கில் இருக்கும். ஆமாம், வந்துடும், அஃபிஷியலாக வந்துடும் 450. ஏர் சார்ஜ் ஞாபகம் இருக்குல்ல? அது ஏர் சார்ஜ், அதான் ஏர் சார்ஜ் பார்த்துருக்கேன். மோட்டரோலா பண்ணியிருப்பாங்க, எம்ஐ பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே ஏர் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து அதுவும் ஓகே. பட் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில. சரி பார்ப்போம். இதெல்லாம் வந்து நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ ஒயர்டு வந்து ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். இதனால தான் ஒயர்லெஸை கம்பேர் பண்ணும்போது. சரி, அடுத்து ஒன்றுங்க. ஆக்சுவலாக இந்த கேலக்ஸி பட்ஸ் 3 Pro அந்த ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனுங்க. ஆனால் அது நல்ல ப்ராடக்டானு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து ஓகே, முக்கியமாக வந்து கால்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நாய்ஸ் கேன்சலேஷன் மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஓகே. பட் அந்த இயர் டிப்ஸ் மட்டும் பிஞ்சு பறந்துருது. அதை யாராவது சும்மா கழட்டிட்டு இப்படி மாட்டலான்னு பார்த்தா கழட்டும் போது பிஞ்சிருது. அது வந்து QC இஷ்யூ தான். ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சாம்சங் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துகிட்டு திரும்ப புதுசு அனுப்புனாங்க. இப்போ வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் இங்கே தான் மறுபடியும் செக்கு. அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனு. நீங்கள் பார்த்தா தெரியும். இப்போ பாரு, அதில் தான் உள்ளே இன்சர்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும், நீ அந்த லாக் மாதிரி இருக்கிற இடத்துக்கு நேராக இழுத்தா தான் வரும். ஓ, புரியுது. அப்போ நான் எந்த இடத்துல இது டீப் லைட் மட்டுமே அந்த மாதிரி இருக்கு. அதனால எங்கே வச்சு இழுத்துட்டாலும் என்ன ஆகிடும்னா 2 லேயர். ஆக்சுவலாக இது 2 லேயரில் இருக்கும். 2வது லேயர் இங்கே பாரு, இது மாதிரி பிஞ்சிரும்.
இது வந்து ஒரு திக் ரப்பர், அதுக்கு மேலே இந்த சிலிக்கா டிப் இருக்கும். அந்த திக் ரப்பர் எதுக்குன்னா இதில் கரெக்டாக போய் லாக் ஆகி உட்கார்றதுக்காக. இவங்க பிடிச்சி இழுத்ததும் சிலிக்கா டிப் தனியாக போய்டும், ரப்பர் தனியாக இருக்கும். சரியா? இது வந்து நான் இப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன், நல்ல ஐடியா, நல்ல டிசைன். சரியா? என்ன தான் யூஸ் பண்ணாலும் சரி அந்த டிப்பு கழண்டு போகாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மக்கள் யூசேஜுக்கு வரும்போது அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உடனே அதனால தான் இந்த வீடியோவே சாம்சங் போட்டான் கேருண்டு. என்னன்னா இப்படி தாங்க ஆக்சுவலாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, வித்தியாசமான ட்ரை பண்ணி. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கடா. நேற்று கூட பார்த்தோன்னா இப்போ நம்ம அந்த போட்டானிக்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கூட பார்த்தோன்னா அவன் என்கிட்ட சொன்னான் எப்படின்னா, எனக்கு என்னமோ தெரியல இந்த சிலிக்கா டிப் மட்டும் ஒரு ஈஸியாக கலருதோன்னு தோணுது அப்படின்னா. நான் ஆக்சுவலாக கழட்டி காமிச்சிருப்பேன், தோணுது அப்படின்னா. ஸோ இப்போ இதெல்லாம் அந்த மாதிரி டக்குன்னு கலராது, கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சா தான் வரும். ஸோ இதை கூட அவங்க யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம், பட் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி வைஸ் என்ன இருக்குன்னா, யார் பிடிச்சி இழுக்க போறான்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல, எல்லாரும் பிடிச்சி இழுத்ததுமே கையோட தனித்தனியாக வந்துச்சு. இப்போ வந்து மாற்றிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் குரங்கு வித்தையே காட்டுவோம். ஆமாம். ஸோ அதனால வந்து இப்போ சாம்சங்காக சப்போர்ட் பண்ணணும் இல்லை, புதுசாக ஏதாவது பண்ணால் ரொம்ப ஆழமாக யோசிச்சுருந்துருக்கணும். நம்ம மக்கள் எப்படிப்பட்ட ஆளு, நம்ம ஆளுங்க லோக்கலுக்கும் தோக்கலோ யோசிப்பாங்க. ஏன் அவ்வளோ தூரம் போகணும்? இப்போ எல்லார்கிட்டையும் இருக்க ஒரு ஃபோன் என்ன சிஎம்ஓ ஃபோன் ஒன்று எல்லார்கிட்டையும் இல்லை, பார்த்த ஃபோனு. ஆமாம், அதை கண்ணா கலட்டி உடஞ்சிருச்சு. கண்ணா பின்னாலாம் இல்லை, என்னாச்சு சரி கேஸ் தானே கழுது, ஸ்க்ரூ எல்லாம் கழட்டு இங்கேருந்து இழு அப்படின்னு இழுத்தாங்க. கரெக்டாக வால்யூம் பட்டனுக்கு பக்கத்தில் பொழந்துக்குச்சு. ஜெரிரிக்கு ஷாக்கு. அவங்களுக்கு நம்ம வச்சு இழுத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த சிஎம்எஃப் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே போட்டுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எப்படின்னா இந்த இங்கே பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு தூக்குனா ஈஸியாக வரும். அட்லீஸ்ட் அவங்க ஒரு சிம்பிள் ப்ரொவைட் பண்ணால இவங்க எஸ்கேப் லிஃப்ட் ஹியர், ஒரு ஆரோ மார்க் போட்டு லிஃப்ட் ஹியர் அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆரோ மார்க் மட்டும் போட்டுருந்தாலே போதும். ஆரோ மார்க் போட்டுருந்தாலும் நம்ம ஆளுங்கள நான் கேட்டேன் அவன்கிட்ட ஆரோ அப்படின்னு கேட்பாங்க. ஆரோ இங்கே ஏதோ சுத்தணும் கீழே ஆல்ரெடி சுற்றுறதுக்கெல்லாம் கொடுத்துருந்தான். ஸோ அதான் இது வந்து என்னென்னா QC அண்ட் ப்ராக்டிக்கல் யூசேஜ் எப்படிங்கிறத அனலைஸ் பண்ணாமல் மிஸ்டேக் பண்ணால் இப்படி தான் ஆகும், பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதுக்கு தான் சொல்ல வந்தோம், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்ரி. இதில் வந்து எதுக்குன்னா சாம்சங்கையும் ப்ளேம் பண்ணுறோம், யூசர்ஸையும் ப்ளேம் பண்ணுறோம். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்லெட் கொடுப்பாங்க. ஃபோன் வாங்கினீங்கன்னா ஹெட்செட் வாங்கினீங்கன்னா புக்லெட் கொடுப்பாங்க, உட்காந்து படிக்கணும் ஒரு பேஜாக. ஸோ அதான் இது சாம்சங் வாங்கின மொக்கை. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த வாரம் வந்து நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம கையில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இதுக்கு தான் காத்துக்கின்னு இருக்கிறேன். 300 வாட் சார்ஜர் வந்ததுன்னு வைங்க, நேராக வட்சனோட ஏத்தர் 450 போட்டு சார்ஜ் பண்ணிடுவேன். ஏத்தரையே சார்ஜ் பண்ணி பார்ப்பேன். ஏத்துறதே அவ்வளோ கிடையாது, அதுவே 150 180 தான். டைம் ஸ்டாம்ப் போடுங்க அப்படின்னு கேட்பீங்க, ட்ரை பண்ணுறேன். இந்த தடவை எங்கள் ஆள் என்ன பண்ணுவானா, ஒரு நியூஸுக்கும் நோட் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருவான். 2 நிமிஷத்தில் அப்படின்னு அனுப்புவான். என்னன்னு பார்த்தா இந்த நியூஸ் பேசியிருக்கோம், ஓகே. 4 நிமிஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அசிங்கமாக திட்டிருக்கோம், ஓகே. 6 நிமிஷத்தில் அப்படி. அதை கூட நான் தனியாக டைம் ஸ்டாம்பில் சொல்லுமா, இந்த சிவகாமி கோவப்பட்டிருக்காரு. ஆமாம்.